அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியுடன் எங்கள் முத்தமிழ் மாமன்றத்தின் சார்பாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பாவேந்தர் பாரதி வளர்ந்த தமிழ் மற்றும் அதன் தலைப்பாக கொண்டு நம்முடன் சிறப்பு உரையாற்ற வரும் கவிஞர் திரு சம்பத்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். முத்தமிழ் மன்றத்தின் சிறப்பு இணைய வழியாக தொடர்பு அனைத்து நிகழ்த்துவோர்களுக்கும் நிகழ்வாளர்களுக்கும் நன்றி. சிறிது சிறிதாய் முயன்று சிகரத்தை அடைய நினைத்து சிந்தித்து செயலாற்றும் எம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். தடைகள் தவறாமல் வரும். எதிரிகளை விட துரோகிகள் செயல்பட முடியாதவர்கள் செய்வதை தடுக்க முயற்சிக்கிறார். செல்வம் மற்றும் சேர்த்து வைத்து பயனில்லை. கல்வி பெற்று களத்தில் விளையாடுவோம், காலத்தை பயிர் செய்வோம். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக நம்முடன் சிறப்பு உரையாற்ற வரும் தலைவர் முனைவர் திருமதி புனிதா பாண்டியராஜ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இறைவன் என்னை நன்றாக படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்னும் மகாகவி பாரதியாரின் வைர வரிகளை முன்வைத்து முத்தமிழ் மாமன்றம் வாரந்தோறும் நடத்துகின்ற முத்தமிழ் கூடல் நிகழ்வு ஒன்றிற்கு வருகை புரிந்துள்ள இணையம் வாயிலாக இணைந்திருக்கின்ற அத்துணை தமிழ் சுவைஞர் பெருமக்களுக்கும், முன்னிலை உரையாற்றி சிறப்பித்திருக்கின்ற அன்பு சகோதரர் கவிஞர் சம்பத்குமார் அவர்களுக்கும், இன்றைய தலைப்பான பாரதி வளர்த்த தமிழ் என்ற உரையில் என்ற தலைப்பில் பேசுவதற்காக வருகை புரிந்துள்ள அத்துணை பேச்சாளர் பெருமக்களுக்கும், எல்லாவற்றிற்கு மேலாக இங்கே பெருந்திரளாக மாணவ செல்வங்கள், தமிழ் ஆண்டோர்கள், சான்றோர்கள், முத்தமிழ் மாமன்றத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், தலைவர்கள், பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எமது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நவராத்திரி விழாவின் முன்னிட்டு சுவைஞர் பெருமக்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில வாரந்தோறும் ஒரு தமிழ் கூடல் நிகழ்வினை முத்தமிழ் மாமன்றம் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில இன்றைய நாளில் பாரதி வளர்த்த தமிழ் என்ற ஒரு தலைப்பினை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள் முத்தமிழ் மாமன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று பாரதியை பற்றி அனைவருக்குமே தெரியும். அவர் ஒரு தீர்க்க தரிசி இல்லையா? தமிழகத்திற்கும், தமிழ்நாட்டிற்கும், தமிழக மக்களுக்கும், பாரதத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருந்தவர். பின்னால் வருவதை முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி. ஆடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோமே என்று பின்னால் சுதந்திரம் விடுதலை அடைய வேண்டியதை முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு வல்லமை படுத்த தீர்க்க தரிசி. அதை விட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று மக்களிடையே, ஆங்கிலேயர்களின் அடிமைப்பட்டிருந்த மக்களிடையே தமிழ் உணர்வு, விடுதலை உணர்வை தூண்டிய ஒரு மகாகவி, நமது பாரதம் போற்றும் மகாகவி. அவரை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அவரை பற்றி நினைவுகளை அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில இன்றைக்கு ஒரு தலைப்பாக முத்தமிழ் மாமன்றம் இங்கே வழங்கியிருக்கிறது. முற்றிலும் தலைப்பை பற்றி அடியன் பேசினால் அனைவருக்கும் இடையூறாக இருக்கும் என்ற காரணத்தினால் என்னுடைய உரையை தற்போது நிறைவு செய்து கொண்டு அடுத்த பேச்சாளர்களை அழைக்கின்றேன். முதலாவதாக பாரதி வளர்த்த உரை பைந்தமிழ் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக ராஜேஷ் சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு ஆசிரியர், அம்மையார் அவர்கள் சாதனை படைத்த, உலக சாதனை நிகழ்வு படைத்திருக்கிறார். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தேடி சோறு இதம் தின்று பல சின்னஞ்சிறு சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழண்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து
நரை கூடி கிளப்பருவம் ஏழு கூடும் கூற்றுக்கிரை என்னும் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? விதிக்கே சவாலிட்ட வீர மனிதன் மகாகவி பாரதிக்கு எனது முதல் வணக்கம். மற்றும் இக்குழுவில் உள்ள பேச்சாளர் பெருமக்களுக்கும் நம் தலைமை புனித பாண்டியன் அவர்களுக்கும் நமது ஐயா சம்பத் ஐயா அவர்களுக்கும் இனிய எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூமியின் அழுத்தத்தால் நிலக்கரி வைரமாக அவதாரம் எடுப்பது போல் சமூக கொடுமையின் அழுத்தத்தால் ஒரு மனிதன் கவிஞனாக அவதாரித்தான் என்றால் அவன்தான் பாரதி. பைந்தமிழ் வளர்த்த பாரதி. உண்மையிலேயே இது ஒரு நல்ல பதிவு. ஏனென்றால் மக்கள் தமிழை நாவளவிலும் நினைப்பதில்லை, மனதளவிலும் நினைப்பதில்லை. ஆனால் பாரதி தமிழை தன் மூச்சாகவே நினைத்து தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் மேல் ஈர்ப்பு வர வேண்டும் என்று தனது 39 அகவையில் எவ்வளவு செய்திகளை சொல்ல வேண்டுமோ அனைத்துமே சொல்லிவிட்டார் என்றார். பாரதி ஒரு பன்மொழி புலவர். தாய்மொழியாகிய தமிழை தவிர அவருக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், தெலுங்கு, இந்தி, வங்காளம் என 11 மொழிகளையும் நன்கு கற்றிருந்தார். தமக்கு தெரிந்த பிற மொழிகளுடன் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். தம் தாய்மொழியாகிய தமிழை விட இனிய மொழி, சிறந்த மொழி எதுவுமே இல்லை என்று எண்ணி மகிழ்கிறார். யாமிருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம் என்று புகழ்ந்து பாடுகிறார் எம் பாரதி. வடமொழியில் காளிதாசரும் ஆங்கிலையில் ஷெக்ஸ்பியரும் கவிஞர்கள் சிறந்தவர்கள் என்றுதான் நாம் எண்ணினோம். ஆனால் பாரதி என்ன நினைக்கிறார் தெரியுமா? ராமாயணத்தை எழுதிய கம்பன் அண்ணன் தம்பி உறவுகளையும், வள்ளுவன் தன்னை உழைக்கின்ற வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று வள்ளுவர் ஐயனையும், குடிமக்கள் காப்பியத்தை எழுதிய இளங்கோவளையும் போல சிறந்த புலவர்கள் இந்த உலகில் நான் எங்குமே பார்த்ததில்லை என்கிறார். யாமருந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கலை போல் பூமியிலும் யாரெங்கும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்கிறார். நம்ம தமிழ் வளர்ச்சி வளரணும்னா குழந்தைகளுக்கு புகட்டணும். அதனாலதான் பாப்பா பாட்டுல சொல்லியிருக்காரு, தாய் நாட்டின் பெருமையும் தாய்மொழியின் பெருமையும் குழந்தைகளோட கல்வி இனிமையா இருக்க வேணும்னு தமிழ் சொற்கள்ல ரொம்ப பெருமையா எடுத்துரைக்கிறார் நடுவர் அவர்களே. சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடு பாப்பா, செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புரைத்து படித்திடு பாப்பா என்கிறார். அவர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஆங்கில மொழி செல்வாக்கு பெற்றிருந்தது. தமிழே தனக்கு உரிய இடத்தை பெறவில்லை. தமிழில் பேசுவதை விட ஆங்கிலத்தில் பேசுறதுதான் மக்கள் ரொம்ப விரும்பினாங்க. ஏடுகளிலும் சரி, வீடுகளிலும் சரி, அலுவலகத்திலுமே ஆட்சி மொழியாக தான் ஆங்கிலம் இருந்தது. பாரதி 5 வயசுல தன் தாத்தாவிடதான் தமிழ் கற்று கவிதை எழுத தொடங்கினார். தன் தாத்தாவுக்கு ரொம்ப பெருமை, நம்ம பையன் பெரிய வருங்காலத்துல வரும்போது கவிஞன் ஆயிருவான்னு ஊர் ஃபுல்லா மெச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய அப்பாவுக்கு அது கொஞ்சம் கூட இருத்தல்ல. தன் மகன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு உயர் அதிகார ஆக வேண்டுமே என்ற எண்ணம். தமிழ் அப்பல 2ஆம் நிலையில் ஒரு துணை பாடமாக தன்மையெல்லாம் அமைந்தது. இதை பார்த்து ரொம்ப வேதனை அடைந்தார் நம்முடைய பாரதி. பாரதியார் தேசிய கீதங்கள் என்ற புத்தகத்தில் போகின்ற பாரதம் வருகின்ற பாரதம் என்ற தலைப்பில் வேறு வேறு பாஷைகள் கற்பாய், நீ வீட்டு வார்த்தைகள் கற்களாய் போ 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 என்று கோபமாக பேசுகிறார். வீதியில் உள்ள தாய்மொழிகளை கற்காமல் அரைகுறையாக தெரிந்த மொழிகளை பேசிக்கொண்டு உனக்கு என்ன லாபம் என்று கோபமாகவே நம் பாரதியார் இந்த பாட்டை எழுதியிருக்கிறார். தமிழுக்கு உரிய இடம் கிடைக்க வேண்டும், தமிழர்களுக்கு தமிழ உணர்வு ஊட்ட வேண்டும். அப்போதான் தமிழ் மொழி வளமும் வாழும், அதற்கு வளம் என்று அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பாரதி கூறுகிறார். பார்க்கலாமா? முதலில் தமிழ் வழி கல்வி. தமிழ்நாட்டில் தமிழ் வழியாகவே கல்வி கற்க வேண்டும். அப்போதான் புதிய புதிய சொற்கள் உருவாக்க வேண்டும். அப்போதான் தமிழ் மொழியின் தலைமை பெற்று வள்ளுவதற்கு வாய்ப்பும் உண்டாகும் என்று இந்த கொள்கையை தேசிய கல்வி என்னும் தலைப்பில் கட்டுரையிலே வெளியிட்டுள்ளார். ஒரு நாட்டின் உயர்வுக்கு கல்விதான் அடிப்படை என்றும் எண்ணம் மிகுந்தம் கொண்டவன் பாரதி. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்வினைகள் சாத்திரங்கள் மனம் பாரேன் வீசும் தமிழ்நாடு என்று அழகாக சொல்லுகிறார். இது மட்டும் இல்ல, நம்ம ஒரு தெருவுலையும் தமிழை தெளிக்க வேணும்னு சொல்லியிருக்காரு. எங்கும் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும், எல்லா துறையிலையும் தமிழை புகுத்த வேண்டும். அப்போதான் தமிழ் செமிக்கும். தமிழர் என்று நாம் மார்பு தட்டு கொண்டிருந்தால் போதாதே. அவர் சொல்லுகிறார், சேமதுர வேண்டுமென்றால் தெருவெங்கும் தமிழ் முழக்க செய்ய வேண்டும் என்று. இது மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள செம்மொழியும் தமிழ் மொழியில் ஒன்று. இலக்கணங்களும் இலக்கண வளமும் தொன்மையும் அதை செம்மொழியாக ஒன்று இடம்பெற்றும் சிறப்பினை கொண்டு அந்த சிறப்பினை நமக்கு சொல்கிறார். புதிய புதிய படைப்புகளை நாம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய தமிழ் நிலைச்சு நிற்கும். உலகத்தில் உள்ள தமிழ் இசையெல்லாம் ஓங்கட்டும். தமிழை நம்ம நாட்டோட நிற்காம இந்த உலகம் உள்ள பரவ செய்ய வேண்டும் என்கிறார். தேமதுர தமிழ் ஓசையை உலகம் எங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று. மொழி வளம் சேர்க்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம நாட்டுல இருந்துட்டு கற்ற மொழிகள் பத்தாது,
பிற நாட்டோட சிறந்த அறிஞர்கள் நூல்களை எல்லாமே நாம படிச்சு நம்மளுடைய தமிழ் மொழியில எழுத வேண்டும்னு அழகா சொல்லியிருக்காரு. பிற நாட்டு நல்ல அறிஞரின் சாத்திரங்களின் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று. எல்லா காலத்திலுமே எல்லாருக்குமே பெறுகின்ற, எல்லாருக்கும் ஒத்துக்கின்ற உயர கருத்துக்கள் தான் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கு. அது மட்டுமல்ல, உலகில் சிறந்த பல்துறை அறிஞர்களும் உயர்ந்த சிந்தனைகளும் தமிழ் மொழியில இடம் பெற வேண்டும் என்று ரொம்ப ஆர்வம் கொண்டிருக்காரு. அறிவியல் முன்னேறி கொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டுல அறிவியல் கூறுகள் மேலை நாட்டின் மொழியில் இருப்பது போல தமிழ் மொழியில இல்ல. அதனாலதான் அறிவியல் கூறுகளை பற்றி சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை என்று, தமிழ் மொழி மெல்ல மெல்ல அழிந்துவிடும் என்று ஒரு அறிவியலன் உரைத்தார். அந்த அறிவியலன் சொல் மெய்யாகி விடுமோ என்று பாரதி அஞ்சினார். அந்த பயத்தில் மெல்ல தமிழினை சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று கூறினார். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் உலகில் உள்ள நாடுகள் எல்லாம் செல்லுங்கள், தமிழை வளர்ப்பதிலும் நீங்கள் செல்லும் இடங்களிலும் கலை செல்வங்கள் அனைத்தும் சேகரிங்கள், தமிழை வளப்படுத்துங்கள், சென்றிடுவீர் எட்டு திசைக்கும் கலைச்சொற்கள் யாவும் கொண்டு இவ்வாறு சேர்ப்பீர் என்கிறது. இந்தியாவிலேயேதான் முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியுடையதான். தமிழ் அன்னை தவப்புலவர் மகாகவி பாரதியார் 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமனிதன் அவர். அடிமைப்பட்ட நாட்டின் பிறந்திருந்தாலும் சுதந்திரத்துக்காக ஏங்கிய அவரது உள்ளத்தில் தேசபக்தியும் சமுதாய உணர்வும் தாய்மொழியை பற்றின் பாட்டில் நமக்கு தெரிகிறது. அச்சம் தவிர ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திரம் தேர்ச்சிக்கொள் சாவதற்கு அஞ்சாமல் சீர்வோர்க்கு சீறு செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல், நெற்றி சுருக்கமிடாமல் நேர்பட பேசி நைய புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியதனை விரும்பி பெரிதினும் பெரிது கேள், போர் தொழில் பழகி மானம் போற்று ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வைய தலைமை கொண்டு தமிழும் தமிழுக்கு வாழ்ந்தவனை ஒருவன் தான் பாரதி. தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு கேள்விகளுக்கு அழகப்பட்டாலும் மொழிக்காகவே, தாய்மொழிக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மகாகவி பாரதி. எழுதவன் இறந்து விடலாம், ஆனா அந்த எழுத்தால் படிப்பவன் மனதில் வாழ்பவன் தான் ஒரு கவிஞர். கவிஞர்களுக்கு மரியாதை தர வேண்டும். அந்த கவிஞர்கள் அவர் இவர் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப மேடையில பல பேர் சொல்லுவாங்க. ஆனா என்னோட பாரதி அந்த நிலையிலாம் தாண்டி இருக்கார். எப்படின்னா, என் மொழியை உயர்த்தவன், தமிழுக்காக வாழ்ந்தவன், கம்பீரமான வீரமான வாழ்ந்தவன், அதனால் அவரை என் உயிருக்காகவே நாங்கள் உயர்த்து வைத்துள்ளோம் என்றார். அழகாக தமிழ் செய்த சேவை. அவை ஆத்திச்சூடி அந்த காலத்துல நமக்கு போதுமான இருந்தது. ஆனா பாரதி எழுதிய ஆத்திச்சூடி அப்படி இல்லை. சமுதாயத்தில் ஒருவன் தனக்கு எந்த இடத்தை பிடிக்க வேண்டும், மனிதனாக வாழ்வது, மனிதருக்கு எது இருக்க வேண்டும், எவையெல்லாம் இருக்கக்கூடாது, மற்றவர்கள் மதிப்பவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பல கோணங்களை சிந்தித்து கிட்டத்தட்ட 110 வார்த்தைகளில் பாரதி புதிய ஆத்திச்சூடியை தந்துள்ளார் நமக்காக. நான் பேசிக்கொண்டே போகலாம். அடுத்த நேரத்தின் அருமை கருதியாக என்னுடைய தோழிகள் பேச வேண்டும் என்று எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக ராஜேஸ்வரேஷ் அவருக்கே உரிய பாணியில பாரதி கண்ட புதுமை பெண்ணாக தெள்ள தெளிவாக தேசிய உணர்வோடு வீர எழுச்சியோடு தமிழ் பற்றோடு இங்கே பேசியிருக்கிறார். பாரதியை பற்றி ஒரு பாரதி கண்ட புதுமை பெண் இங்கே பேசியிருக்கிறார். ராஜேஸ்வரேஷ் அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது அடுத்தபடியாக ஆசிரியை ஸ்னேகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காலை துகிலெழுந்து காலிரண்டு முன்போல சோலை கிழிந்திட நான் சொந்த உணர்வில்லாமலே இச்சோலையினில் வந்து நின்று சுற்றுமுற்றும் தேடினேன், கோல பறவைகளின் கூட்டமெல்லாம் காணவில்லை என்று நம்முடைய முண்டாசு கவி பாரதியினுடைய வரிகளை சொல்லி இந்த அவையில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு அது முதல் நிகழ்வு, மிக மிக ஒரு அற்புதமான நிகழ்வு. எதற்காக என்றால் பைந்தமிழ் வளர்த்த பாரதி அப்படின்ற ஒரு தலைப்பு. தமிழை பற்றி பேசுவதற்கும் பாரதியை பற்றி பேசுவதற்கும் பாரதி வளர்த்த பைந்தமிழை பற்றி பேசுவதற்கும் மிக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் மொழி படிக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை, புத்தகங்களை படிக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்து கொண்டே போகிறது என்று சொல்லலாம். இதற்கு முன்பாக ராஜேஸ்வரேஷ் அக்கா அவர்கள் மிக அற்புதமாக எப்படியெல்லாம் தமிழுக்காக பல்வேறு இலக்கியங்களை, பல்வேறு கவி வரிகளை பாரதி அர்ப்பணித்திருக்கிறார், எப்படியெல்லாம் தமிழை வளர்த்திருக்கிறார் என்று சொன்னார். அதே போலதான் தமிழ் மொழி மிக மிக ஒரு தொன்மையான மொழி அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். பாரதி அவர்கள் பல்வேறு மொழிகளில் புலமை பெற்ற பன்முக புலவர் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும்.
பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கிலம், இந்து, அதாவது வடமொழிகளான தெலுங்கு, இப்படி பல்வேறு மொழிகள்ல புலமை பெற்ற பாரதி பாடுகிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடுகிறார். நினைத்து பாருங்கள், பாரதி பல்வேறு மொழிகளை படித்திருக்கிறார், பல்வேறு நூல்களை படித்திருப்பார், பல்வேறு இலக்கியங்களை, பல்வேறு நாடகங்கள், பல்வேறு கவிதைகள் என அத்துணையும் படித்து அலசி ஆராய்ந்து கற்று தேர்ந்து அவர் பாடுகிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் அப்படின்னு பாடுகிறார். நம்முடைய உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்கிறது, பல்வேறு மொழிகள் இருக்கிறது, பல்வேறு கவிஞர்கள், பல்வேறு புலவர்கள் அவர்களுடைய தாய்மொழியிலும் சரி பல்வேறு மொழிகளிலும் சரி அவர்களுக்கே உரித்தான அவர்களுடைய கற்பனை திறத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள். எப்படி என்றால் கவிதையாகவோ நாடகமாகவோ இலக்கியமாகவோ இப்படி பல்வேறு அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அத்துணையும் படித்த பாரதி 10 புலவர்களை காட்டிலும் நம்முடைய தமிழ் புலவர்கள் எப்படி புலமை மிக்கவர்கள், எப்படி வல்லவர்கள் என்று அவருடைய பாடலே பாடுகிறார். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், இளங்கோவை போல், வள்ளுவனை போல் இந்த பூமி தன்னில் எங்கும் பிறந்ததில்லை, இது உண்மை, வெறும் புகழ்ச்சிக்கு இல்லை என்று பாடுகிறார். இதெல்லாம் உண்மைங்க, இது புகழ்ச்சிக்கெல்லாம் கிடையாது. ஏனென்றால் பல முறை நம்ம 2 மொழி படிப்பதற்கு இப்பெல்லாம் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலம் தமிழ் மொழி படிப்பதற்கு 2 மொழி, அங்கிருந்து எனக்கு இங்கிலீஷ் வரவே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய சமுதாயத்தில் பல்வேறு மொழிகளை கற்றுத் தேர்ந்த பாரதி இத்தனை மொழிகளிலும் இருக்கக்கூடிய புலவர்களை காட்டிலும் எம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய புலவர்கள் மிக வல்லவர்கள், மிக ஆழ்ந்த திறமை வாய்ந்தவர்கள் என்று பாடுகிறார் என்று சொன்னால் தமிழ் மொழியினுடைய தாக்கம், தமிழ் மொழியினுடைய மேன்மை எப்படி பாரதியை பாதித்திருக்கும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நாம் இது தமிழை வளர்த்தவர்களில் பாரதிக்கு முன்பு பாரதிக்கு பின்பு என்று தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். என்றால் இளங்கோ, கம்பன் இவர்களுடைய கவிதைகள் அத்துணையுமே கற்றறிந்தார் ஏதக்கூடிய வகையில், அதாவது படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய வகையில் அந்த கவிதை நடைகள் இருந்தது. ஆனால் பாரதிக்கு பின்பு ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோமையானால் ஒரு பிறந்த, அதாவது 1 வயது 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்து சாதாரண படிக்காத ஏழை மக்கள் கூட படித்து தமிழ் மொழியினுடைய மேன்மையை உணரக்கூடிய வகையில் ஒரு எளிய நடையில் ஒரு புது கவிதையை கொடுத்து புது கவிதைக்கு வித்திட்ட ஒரு வித்துவான் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நம்முடைய பாரதியை சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் மொழியை வளர்த்தெடுப்பதில் யாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று எல்லோருமே போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே அவர்களுடைய பாணியில் இன்றைக்கு எளிய தமிழில் அவர்களுடைய உரைநடையாகட்டும், அவர்களுடைய இலக்கியங்களாகட்டும், அவர்களுடைய செய்யுளிலிருந்து கவிதை வரைக்கும் எளிய தமிழில் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அன்றே அடிக்கல் நாட்டி வித்திட்டவன் நம்முடைய முண்டாசு கவி பாரதி என்பதை யாரும் இந்த இடத்திலே மறந்துவிட மாட்டார்கள். இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு, அதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாரதி 12 ஆண்டுகள் புதுச்சேரியில் ராமனை போன்று வனவாசத்தில் இருந்தார். இது போல யாராவது இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால் வெறும் பொழுதுபோக்கிற்காக ஏதாவது வேடிக்கை கேளிக்கைகளை செய்து அவர்களுடைய பொழுதை கழித்திருப்பார்கள். ஆனால் பாரதி என்ன செய்தான் என்று சொன்னால் தன்னுடைய தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நூல்களை அந்த வனவாசத்தில் எழுதினான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த கவிஞனாக பாரதி திகழ்கிறார். அன்றைக்கு பாரதிக்கு அந்த நூல்கள் எழுதிய நூல்களை அச்சிடுவதற்கு கூட அவனிடம் பணம் இல்லை. அன்றைக்கு தெரியும் பாரதிக்கு பின்னால் நம்முடைய நூல்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை அழகா திகழ போகிறது என்று பாரதிக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு பாரதியிடம் பணம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பாரதியினுடைய நூல்கள் இல்லாத வீடுகளே இல்லை என்று தமிழ் மொழியை வளர்த்தெடுத்திருக்கான் என்று சொன்னால் தமிழ் மொழி வளர்த்தெடுப்பதில் மிகப்பெரிய பங்கு நம்முடைய முண்டாசு கவி பாரதிக்கு இருக்கிறது. தன்னை வளர்த்தெடுத்த தமிழ் மொழியை தன்னுடைய எழுத்துக்களால் வளர்த்தெடுத்தான் பாரதி அப்படின்ற சொல்றத மிகவும் பெருமையாக இருக்கிறது எனக்கு. இந்த நம்ம ஏதாவது ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா இறைவனை வணங்கி விட்டு தொழுது விட்டு செய்வது வழக்கம். ஆனால் ஒரு குழந்தையை பாரதி எப்படி தூண்டுகிறான் என்று சொன்னால் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, தமிழை தொழுது விட்டு படித்திரடி பாப்பா என்று சொல்லி ஒரு குழந்தையை தொழுதுக்கு கூட தமிழ் மொழியை தொழுதுட்டு நீ மத்ததெல்லாம் நீ படி அப்படின்னு சொல்லி தூண்டான் என்று சொன்னால் அதற்கு உரித்தானது பாரதி மட்டும்தான். என்றால்
தமிழ் மொழியை எப்படியெல்லாம் வளர்த்திருக்க சாமானிய குழந்தைக்கு கூட நீ தமிழ் மொழியை வணங்கி விட்டு தமிழ் மொழியை படித்து விட்டு மற்ற மொழிகளுக்கு உன்னுடைய ஆளுமையை உன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு நீ செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை கூட தமிழ் மொழியை வளர்த்தெடுக்க தூண்டியிருக்கான் என்று சொன்னால் அது கண்டிப்பாக பாரதி மட்டும்தான் முடியும். நிறைவான இப்படி சொல்லி நிறைய பேர் வரக்கூடிய அத்தனை பேருமே தமிழ் மொழியை பற்றியும் பாரதியை பற்றியும் நிறைய பேசுவார்கள் என்று நினைக்கிறேன். நிறைவான எப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் செழிக்க வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறார். எப்படியெல்லாம் என்றால், எங்கும் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும், எல்லா துறைகளிலும் தமிழை புகுத்த வேண்டும் என்று அக்கா சொன்னதை போல பாரதி அவர்கள் சொன்னார்கள். எல்லா துறைகளிலுமே தமிழை புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாரதியினுடைய கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நனவாகிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா கணினி உலகம், இந்த மாறுபட்ட உலகத்தை கணினிமயமாக்கவே மாறிடுச்சு எல்லா உலகம். ஆனா கணினிக்கு கூட புரியக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியா இன்றைக்கு தமிழ் மொழி வளம் வந்து கொண்டு இருக்குது என்று சொன்னால் அதற்கு அன்றே எளிய தமிழ் மொழியை வளர்த்தெடுத்த மிகப்பெரிய பங்கு பாரதிக்கு இருக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவிட வேண்டும், உலகில் உள்ள எல்லா நூல்களும் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று எதற்காக பாரதி பாடினான் என்று சொன்னால், உலகில் இருக்கக்கூடிய அத்துணை மொழி நூல்களும் தமிழ் மக்கள் அவர்களுடைய தாய்மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்றால், நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களை விட மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதனுடைய மேன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மற்ற நூல்களை படித்து அதனையும் தெரிந்து கொண்டு நம்முடைய நூல்களையும் மற்ற வெளிநாடுகளுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று, தமிழ் மொழிக்கு வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அன்றே முழங்கியவன் பாரதி. எல்லாருக்குமே தெரியும், இறை வாழ்த்து கேள்விப்பட்டிருக்கும். தமிழ் மொழிக்காகவே வாழ்த்து பாடலை இயற்றியவன் பாரதி என்று நிறைய பேற்றுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இன்று புத்தக வாசிப்பு என்பது குறைவாக இருக்கிறது. நிறைவா தமிழ்தாய் வாழ்த்துல நிறைவா ஒரு பாடல் வரி வரும், வானம் அறிந்தனைத்தும் அறிந்து வளர்ந்த மொழி வாழியவே, வானம் அறிந்தனைத்தும் அறிந்த மொழி வளர்ந்த மொழி வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி எழுதியிருப்பாரு. வானம் அறிந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் எப்ப தமிழ் மொழி தோன்றியது என்றே நம்ம எல்லோருக்குமே தெரியாது. ஆனால் பல காலங்கள் கடந்தும் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் எத்தனையோ செயற்கை பேரிடர்கள் வந்தும் இன்றளவும் ஒரு மொழி நிலை பெற்று இருக்கிறது, அழியாமல் நிலை பெற்று இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி பழமை வாய்ந்த மொழியாக எப்படி அவர்கள் வளர்த்தெடுத்திருப்பார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் எல்லோருக்குமே உகந்த மொழியாக, எல்லோருமே வளர்த்தெடுக்கக்கூடிய மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அன்றே தன்னுடைய கவிதைகளால் தன்னுடைய விடுதலை வேட்கை அத்துணை பாடல்களிலுமே தமிழ் மொழியில் இயற்றி தமிழை வளர்த்தெடுத்த மகா வித்துவான் என்று சொன்னால் கண்டிப்பாக பாரதியை அது சாரும். பாரதி தான் முக்கியமாக தமிழ் மொழியை வளர்த்தெடுத்ததில் மிக மிக முக்கிய பங்காற்றக்கூடிய தமிழ் புலவர்களில் முக்கிய புலவராக விளங்குகிறார். இது போன்று நம்முடைய முன்னோர்கள் வளர்த்தெடுத்த தமிழ் மொழியை நம்முடைய கையில் ஒரு குழந்தை போல கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் வளர்த்தெடுக்கக்கூடிய, அதுவும் அற்புதமாக உலகிற்கு பறைசாற்றக்கூடிய கடமை நம்மிடம் அத்துணை பேருக்குமே இருக்கிறது. அதை உணர்ந்து அத்துணை பேரும் தமிழ் மொழியை வளர்த்தெடுப்பதில் பாரதி போன்று நாமளும் முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு அரிய கோரிக்கையை முன்வைத்து நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். மிக சிறப்பாக சினேகா அவர்கள் பாரதி பைந்தமிழை வளர்த்தார், பாரதி பைந்தமிழை தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் வேண்டும் என்று பாரதி வைர வரிகளை முன்வைத்து இங்கே மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஆசிரியை ரஞ்சிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அம்மா அவர்களுக்கு என் நன்றியை முன்வைத்து உரைக்குள் செல்கிறேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலுங்கிட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவாயோ என்ற பாரதியின் வரிகளை முன்வைத்து உரைக்குள் செல்கிறேன். பாரதி வளர்த்த பைந்தமிழ், பாரதி வளர்த்த பைந்தமிழ், தமிழ் நீதிமொழி, தமிழ் அறமொழி, தமிழ் பக்தி மொழி என உலகம் புகழ்பாடி கொண்டிருக்கும் போது தமிழுக்கு மீசை வளர்த்தவன் பாரதி. அவனால்தான் ரௌத்திரம் பழகு மொழியானது.
பாதகம் செய்பவரை கண்டால் தாம் பயம் கொள்ளாது பாப்பா, மோதி விதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, தேம்பி எழும் குழந்தை நொண்டி நீ திடங்கொண்டு போராடு பாப்பா என பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அநீதிகளையும் குற்றங்களையும் கண்டு பொறுக்காத துணிவுடன் எதிர்த்து தட்டி கேட்கும் சமூக பொறுப்புணர்ச்சி தான் ரௌத்திரம். சினம் அறிவற்றது, மாறாய் விவேகத்துடன் கூடிய அழுத்தமான வெளிப்பாடே ரௌத்திரம். கடவுளை பாடிக்கொண்டிருந்த தமிழை கடைக்கோடி மனிதனை பாடச் சொன்னவன் பாரதி. மன்னர்களுக்கு சாமரம் வீசிக் கொண்டிருந்த சங்க தமிழை எளிய மக்களுக்கு சாட்சியாக நிற்க வைத்தவன் தான் பாரதி. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே என்று முதலில் பெண் விடுதலையை உரக்க பேசியவன் பாரதி. தாய் தமிழை வளர வேண்டும் என்றால் தாய்மார்கள் கல்வி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் தான் பாரதி. ஏட்டையும் பெண்கள் தீமையின் தொடுவது தீமை என்று இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்றும் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் இப்பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணொன்று கும்மியடி என்றார். உயர்தர கல்வியின் எல்லா கலைகளிலும் முன்னேற வேண்டும் என்று பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தவர் பாரதி. இந்திய விடுதலை போராட்டத்தையே பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத தேவியாகவும் உருவகப்படுத்தி மகாகவி படைத்த படைப்புதான் பாஞ்சாலி சபதம். அழகிய இலக்கிய நயத்தையும் மிக அழகான கவிநயத்தையும் கொண்ட தமிழின் அழியா காவியமான பாரதியின் பாஞ்சாலி சபதம் இந்திய விடுதலை காவியம் என பல காவியங்கள் இன்று வரை அழியாமல் மக்களின் மனதில் இன்றும் போற்றப்படுகிறது, பேசப்பட்டும் வருகிறது. அவனது தமிழ் மொழி பற்றி வெறும் எழுத்துகளோடும் சொற்களோடும் நின்று விடவில்லை. மாட மாளிகைகளில் நின்று கொண்டிருந்த தமிழை வீதியில் உலவ விட்டவர் பாரதி. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று வர்ணித்தவர் பாரதியை தவிர இன்னும் எத்துணை கவிஞர்கள் வந்தாலும் தமிழை போற்றி பாடுவதற்கு இணையாக பாரதிக்கு நிகர் பாரதியே. பைந்தமிழின் கரம் பற்றி கொண்டவன் பாரதி. அன்னை தமிழின் அரவணைத்து அளவற்ற கவிதை புனைந்து மானுட விடுதலை பேசி மானுட மனிதனின் மனதில் நின்று எழுதுகோளின் சக்தியை உலகறிய செய்தவரே. எழுச்சி மிக்க கவிதைகளாலே சுதந்திர வேட்கையை ஊட்டியவரை உம்மை போற்றி வணங்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தேன் போல அவருடைய குரல் வளம் இருந்தது. பாரதியை பற்றி பேச 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 இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டே இருக்கலாமோ, கேட்டுக்கொண்டே இருக்கலாமோ என்று ரஞ்சிதா அவர்களின் குரல் மிக அருமையாக இருந்தது. அது பாரதியை பற்றி காணிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும், தூணில் அழகியதாய் துய்ய நிறத்தினதாய் நன் மாடங்கள் காணி நிலத்தினுடைய கட்டித்தர வேண்டும் என்று சொன்ன விதம் மிக சிறப்பாக இருந்தது. ரஞ்சிதா அவர்களுக்கு பாரதியை பற்றி பேசியமைக்காக அனைவரின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது நிறைவு பெற்றாளராக மிக சிறந்த ஆசிரியை எழுத்தாளர் லட்சுமி குமரேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இருந்தமிழே முன்னால் இருந்தேன், வானோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். முத்தமிழை முதலாக்கி சிந்தையிலே புதுமை ஏற்று சிறப்பான பணி செய்யும் முத்தமிழ் மாமன்றத்திற்கும் முத்தான செயலை முன்னின்று தப்பாமல் தலைமையேற்று வெற்றி நடை போற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைமை திருமதி புனிதா பாண்டியராஜ் அவர்களுக்கும், இணையத்தில் இணைந்திருக்கின்ற சுவைஞர் பெருமக்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாரதி வளர்த்த பைந்தமிழ். உலகத்தில் 7102 மொழிகள் பேசப்படுகின்றன. அதில் 7 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கின்றது. அதில் 11 தகுதிகளை பெற்று தமிழ் மொழி மிக சிறப்பான செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கின்றது. அந்த 11 தகுதிகளை பெற்ற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியை நம்முடைய பாரதி வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததும் அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே,
எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று வாழ்த்தி பாடினார். வாழ்க வாழ்க என் தாய்மொழி தமிழ் மொழி, வாழ்க வாழ்க என்று பாடிக்கொண்டே இருந்தான் இறக்கும் வரை. தோழி சொன்னாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். 7 மொழிகளை அவன் கற்றறிந்தான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒன்று சுவையாக இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் அத்தனை சுவைகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் அத்தனை சுவைகளையும் அத்தனை மொழிகளையும் கற்றறிந்ததால் தான் அதையெல்லாம் விட என்னுடைய மொழி சுவையாக இருக்கிறது என்று சொன்னான். தெல்லுற்ற தமிழமதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்று தமிழ் என்ற கவிதையில சொல்லியிருப்பார் பாரதி. தெல்லுற்ற தெளிவான தமிழமதின் சுவை கண்டார். அன்று நம்முடைய மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், ஆங்கிலேயர்களை பார்த்து ஆச்சரியமுற்று, அவர்களுடைய மொழியான ஆங்கிலத்தை பார்த்து வியப்படைந்து, நம்முடைய தமிழை பார்த்து கீழே தரம் தாழ்ந்ததாக நினைத்திருந்தனர். அப்பொழுது தெல்லுற்ற தமிழமதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார். அதற்காகத்தான் அமரர் என்றால் தேவர், தேவரெல்லாம் இந்த தமிழர் மதத்தின் சிறப்பு கண்டார் என்று சொல்லி இந்த தமிழை ஊட்டி 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 வளர்த்திருக்கின்றார் நம்முடைய பாரதி. எப்படியெல்லாம் நம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அதனால்தான் கடைநிலை ஊழியனுக்கு செல்வது போல கடைநிலை உள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை, திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்றான் பாரதி. மறைவாக தமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. நம்முடைய பெருமையை நாமே சொல்லிக் கொள்வதில் எந்த புகழும் இல்லை, பெருமையும் இல்லை. வெளிநாட்டவரும் நம்முடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வெளிநாட்டு அயல் மொழியை நீ கற்றிடல் வேண்டும். நம்முடைய சாத்திரங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் வலியுறுத்தி சொன்னவன் பாரதி. ஒவ்வொன்றாக. அப்பொழுதுதான் நம் மக்கள் அதையெல்லாம் சிரமேற்று படிப்பார்கள் என்று ஒவ்வொரு படியாக சொல்லிக் கொண்டு போனவன். தோழி சொன்னது போல பாப்பா பாட்டில் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. எங்க போய் சேர வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும். தமிழ் மொழியின் சிறப்பு குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று அந்த குழந்தையிலிருந்து ஆரம்பித்தான் பாரதி. இன்னும் தொழில் கேட்டு ஒன்றுல சொல்லியிருப்பாரு, இரும்பை காய்ச்சி உருக்கிடு வீரே, எந்திரங்கள் வகுத்திடு வீரே. அதுல ஒண்ணு சொல்லியிருப்பாரு, பாட்டும் செயலும் கோர்த்திடு வீரே, பரதநாட்டிய கூத்திடு வீரே. பாட்டும் செயலும் இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே அப்படின்னு சொல்லும் பொழுது தொழிற்சாலைகள் பெருக வேண்டும், ஆலைகள் பெருக வேண்டும், மக்களுக்கு எல்லா மக்கள் எல்லா வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லியிருப்பார். ஆனா அங்கே ஒன்றை சொல்லியிருப்பார், பாட்டும் செயலும் கோத்திடுவீரே. அப்ப மொழியை நீ சிறப்பாக கற்றுணர்ந்து எந்தவித குறையும் இன்றி அதை கற்றுணர்ந்து அதில் பாட்டும் செயலும் கோத்திடுவீரே என்று எழுதியிருப்பார். அப்ப எங்கையெல்லாம் நம்ம கொண்டு போகணும் தமிழை, எதுல இருந்து கொண்டு போகணும், குழந்தையிலிருந்து வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, அவனும் தமிழ் கற்றுக்கணும். எல்லாருமே தமிழை எந்தவித ஐயப்பாடுமின்றி சிறப்பாக கற்றிருக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி சொல்லியிருப்பார். பல்வகை பாடல்கள்னு ஒண்ணு கவிதையில ஒண்ணு சொல்லியிருப்பாரு, சொல் ஒன்று வேண்டும், எனக்கு ஒரு சொல் வேண்டும். அந்த சொல் எங்க இருந்து வரணும் அப்படின்னா, அந்த சொல் எதை எனக்கு நிலைநிறுத்த வேண்டும் என்றால், தேவ சக்திகளை நிலைவரச் செய்யும் சொல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த சொல் எங்க இருந்து வருதுன்னா தமிழ்ல இருந்து வருது. என்ன தமிழ், என்ன சொல்? அமிழ்தம் அமிழ்தம் என்று கூறுவோம். அமிழ்தம் என்றாலே அங்கு தமிழ் தானே இருக்கின்றது. தொன்மை, வழமை, பெருமை அத்தனையும் நிறந்த அந்த தமிழ் மொழி தானே அமிழ்தம். அதில் தான் எனக்கு நான் தேடுகின்ற சொல் அங்கு இருக்கின்றது என்று கூறுகிறார் பாரதி. இதையெல்லாம் விட ஒரு பத்திரிகையாளராக அவர் பணியாற்றி இருப்பாரு. பத்திரிகையாளராக அவர் ஒவ்வொரு ரவசக்தி தங்கை சொன்னது போல பாண்டிச்சேரியில இருக்கும் பொழுது, புதுச்சேரியில இருக்கும் பொழுது அங்கேயும் தமிழ் நிறைய நூல்களை எழுதினாரு. ஆனா எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னுதாரணமாக 2 பக்கம் எழுத வேண்டிய ஒரு கட்டுரைக்கு ஒரு ஆதாரமாக ஒரு கேலி சித்திரத்தை கொண்டு வந்தார்.
கேலி சித்திரம் அந்த ஒரு அரை பக்கத்துல அந்த கேலி சித்திரத்தை பார்த்த உடனேமே நமக்கு தெரிஞ்சிடும் அதனுடைய செய்தி என்ன. அந்த அளவு அருமையாக அதை வடிவமைத்திருப்பார். அந்த கேலி சித்திரம் வரையும் போது அந்த ஓவியத்தை எப்படி சொல்லியிருப்பார்னா, இப்படி வரையணும் அப்படி சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், தன்னுடைய முகத்துல அந்த அபிநயத்தை காமிப்பார். அந்த அபிநயத்தை காண்பித்த உடனே அந்த ஓவியர் அதை அப்படியே வரைந்து அப்படியே கொடுப்பார். அந்த அளவு இன்றைய கார்ட்டூன் கேலி சித்திரத்துக்கு அன்றையே ஒரு அஸ்திவாரம் போட்டவர் நம்முடைய பாரதியார். இதெல்லாம் ஒரு சொல்லால கொண்டு வர முடியாத படத்தால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உலகிற்கே எடுத்துக்காட்டியவர் நம்முடைய பாரதி. அப்படிப்பட்ட கவிஞர். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பேர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுமைகள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். தமிழ் மொழியில் இன்று புதிதாக கணினி தமிழ் சொன்னாங்க, அறிவியல் தமிழ் ஒண்ணு இருக்குது. அறிவியல் தமிழ் மூலமாக இன்று பொறியியல் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் கூட தமிழில் மொழிபெயர்க்கிறார்கள் என்றால் அதற்கு அங்கே அடிப்படை யார் என்றால் நம்முடைய பாரதிதான். பாரதிதான் எளிமைப்படுத்தினான் தமிழை. உவே சாமிநாத ஐயர் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி எடுத்து நமக்கு எவ்வாறு கொடுத்தாரோ அதோடைய செய்திகளை எல்லாம் நமக்கு எளிமையாக்கி கொடுத்தவன் நம் பாரதி. அதனால்தான் பாஞ்சாலி சபதமாக நம் கண் முன்னே நிழலாடுகிறது பாரதி வகுத்த தமிழ். அப்படிப்பட்ட பாரதியினுடைய இந்த பாரதி வளர்த்த பைந்தமிழ் என்பதை பற்றி இந்த முத்தமிழ் மாமன்றத்தில் பேசுவதற்கு நல்லதொரு இந்த நவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில் பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு அழகாக ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி. உறுதியாக ஒன்றை சொல்கிறேன். அதாவது 10 கோடி தமிழ் மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழியானது உலகெங்கும் எல்லோராலும் அறியப்படக்கூடியதாகவும் சிறப்பு மிக்க மொழியாகவும் தொன்மை மிக்கதாகவும் இருக்கின்ற அந்த மொழி உலகெங்கும் இன்னும் கீழடியில நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். கீழடியில மிகவும் பழமையான நாகரிகம் தமிழ் நாகரிகம், மிக பழமையான மொழி தமிழ் மொழி என்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. உலகெங்கும் இருக்கின்ற அத்தனை மக்களும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்ற நம் தமிழ் மொழி மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாலிய நற்றமிழ் வாழ்க நற்றமிழர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக ஆசிரியருக்கே உரிய பாணியில லட்சுமி குமரேஷன் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார். பாரதி என்று சொன்னாலே அவர் மிக சிறந்த ஒரு சொல்வளம், கவிவளம், அதாவது தமிழுக்கு மிக 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 தொண்டாற்றிய ஒரு கவிஞர். பாரதியை போல் உலகில் எவரும் இல்லை என்ற ஒரு பாணியில மிக சிறப்பான ஒரு உரையாற்றினார். அவருக்கு நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சக்திஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கவிதை பாரதி கவி வரிகளை பேசுவதற்கு. அனைவருக்கும் வணக்கம். நற்றமிழ் தலைமைக்கும் இவ்வுரையில் பங்கேற்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கழித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே என பாரதியின் பாடலை பாடி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். பைந்தமிழ் தேர்ப்பாகம் சிந்துக்கு தந்தை நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, கவிதையில் சிறந்த பாரதி மகாகவி என்ற புனைப்பெயரால் அகிலம் உலக மகாகவியானாய். இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் உன் பாடல்கள் உயிர் மூச்சானது. செல்லம்மா என்ற துணை நிலம் அமைந்த மகா புருஷன் நீ. பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி தந்த ஆசான் நீ. இந்தியாவில் உன் இலக்கியம் முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்றாய் என்ற உணர்வு கொண்ட எங்கள் மக்கள் உன் நலன்களை பெற பாடியவன் நீ. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்றவன் நீ.
தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற எழுச்சி வரிகளை பாடியவன் நீ. நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை கல்வியே என்பதை முன்பே அறிந்தவன் நீ. பயிற்சி பழகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டுமென்றாய் நீ. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே சுதந்திர பள்ளு பாடியவன் அல்லவா? ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. தனி மனிதன் ஒழுக்க நெறி கொண்டு உயர் நெறி அடைய வேண்டும் என்று மன உறுதி பெற சொன்னவன் நீ. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும் என்று கூறியவன் நீ. அடுத்த 2 வரிகள் வானம் தென்பட வேண்டும். அடுத்த 2 வரிகள் சேர்த்து பாடிவிடுங்கள். வானம் இங்கு தென்பட வேண்டும், மண் பயிலுற வேண்டும், உண்மை நிலைத்திட வேண்டும். நீ வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவின் மக்களை பார்த்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே என்று முழக்கமிட்டவன் நீ. பொருளாதார மேம்பாட்டினை அன்றே கணித்த நிதியமைச்சர் நீ. வெள்ளி பனிமலையில் மீதுலாகுவோம், அழைமேளை கடல் முழுதும் கப்பல் இடுவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கூட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று பாடியவன் நீ. அதோடு பண்டமாற்று முறை அன்றே கூறியன். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்று அன்றே பாடியவன் நீ. மிக சிறப்பு. சக்திஸ்வரி, அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதால் தாங்கள் நிறைவு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். பெண் விடுதலை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருமா? பெண் விடுதலை அன்றே பாடிய நீ புரட்சி நாயகன். நீ நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான நெறிகளை பெற வேண்டும் என்று கூறியவன் நீ. பெண்ணிற்கு ஊறு விளைவிக்கும் கயவரை காலியாக மாறிவிடு என எச்சரித்தவன் நீ. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா என்றவன் நீ. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பு. அரசு பள்ளி ஆசிரியை சக்திஸ்வரி என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மிக சிறப்பாக சினிமா பாடல்களை நாம் பாட கேட்டிருக்கிறோம். இங்கே முத்தமிழ் மாமன்றத்தில் தமிழ் கூட நிகழ்வில பாரதியாரின் பாடல்களை ராகத்தோடு பாடிய சக்திஸ்வரி அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சத்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆங்கில பள்ளி ஆசிரியர் சத்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதி வளர்த்த பைந்தமிழ். அகிலத்தில் 1000 மொழிகள் இருக்கின்றன. ஆனாலும் என் உணர்வில், என் உயிரில் கலந்தவள் நீயே. அகிலத்தில் 1000 மொழிகள் இருக்கின்றன. ஆனாலும் என் உணர்வில், என் உயிரில் கலந்தவள் நீயே. என்னை ஈன்றெடுக்க என் அன்னை 1000 வழிகள் கண்டாள். என்னை ஈன்றெடுக்க என் அன்னை 1000 வழிகள் கண்டாள். உன்னை வளர்த்தெடுக்க நானும் 1000 வழிகள் கண்டேன். உன்னை வளர்த்தெடுக்க நானும் 1000 வழிகள் கண்டேன். பைந்தமிழே, இதோ நான் வளர்த்த உன் கதை. கல் தோன்றவில்லை, மண் தோன்றவில்லை, மனிதன் தோன்றிவிட்டான்.
கல் தோன்றவில்லை, மண் தோன்றவில்லை, மனிதன் தோன்றிவிட்டான். உணர்வுகளை ஓவியமாய் தீட்டி மொழியை கடத்திய காலத்தை விட்டு பேசி பழக உகந்த மொழியாய் முதலில் தோன்றியவள் நீதான். பேசி பழக உகந்த மொழியாய் முதலில் தோன்றியவள் நீதான். நீ தோன்றிய எத்தனையோ ஆண்டுகள் கடந்துதான் நான் பிறந்தேன். நீ தோன்றிய எத்தனையோ ஆண்டுகள் கடந்துதான் நான் பிறந்தேன். எத்தனை மொழிகள் நான் அறிந்திருந்தாலும் என் உணர்வுக்கும் உரைக்கும் உயிர் கொடுத்தவள் என் தமிழ் மொழி நீயே. என் உணர்வுக்கும் உரைக்கும் உயிர் கொடுத்தவள் என் தமிழ் மொழி நீயே. மகளுக்கு நான் நடைபழக கற்றுக் கொடுப்பது போல் உனக்கு எழுத்து நடையை கற்றுக் கொடுக்கவில்லை, நீ எனக்கு கற்றுத் தந்தாய் உன் இலக்கண இலக்கிய அழகால். நீ எனக்கு கற்றுத்தந்தாய் உன் இலக்கண இலக்கிய அழகால். என் விடுதலை போராட்ட பங்களிப்பில் ஒரு வீராங்கனையாய் வில் என பேனாவை எடுக்க அதில் அம்பாய் வந்தமர்ந்து விடுதலை என்னும் வேள்விக்கு உரமாக பாய்ந்து சென்றவள் தமிழாகிய நீயே. என் விடுதலை போராட்ட பங்களிப்பில் ஓர் வீராங்கனையாய் வில் என பேனாவை எடுக்க அதில் அம்பாய் வந்தமர்ந்து விடுதலை என்னும் வேள்விக்கு உரமாக பாய்ந்து சென்றவள் தமிழாகிய நீயே. உன்னை நாள்தோறும் எழுத எழுத எனக்கு அறிவின் ஊற்று சுரந்து கொண்டிருந்தது போல் நீயும் தவழ்ந்து நடைபழகி ஓட ஆரம்பித்தாய். என் அன்னையே, ஆண்டுகள் பல கடந்தன. யாப்பு என்னும் கட்டை உடைத்து உணர்ச்சி பொங்கும் வசன நடை கவிதையில் உன்னை பாமரனும் அறியும்படி அழைத்துச் சென்றேன். யாப்பு என்னும் கட்டை உடைத்து உணர்ச்சி பொங்கும் வசன நடை கவிதையில் உன்னை பாமரனும் அறியும்படி அழைத்துச் சென்றேன். அடைக்கலம் பெற்ற நீ அகிலம் எங்கும் உலாவர துவங்கினாய். நான் மறைந்த பின்னும் நீ மறைவதில்லை என்ற உறுதியை நீ எனக்கு அளித்தாய். ஆம், யார் துணையுமின்றி தன்னந்தனியே நடைபோட ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? எனவே இனி எவர் எடுக்கும் பேனாவாகிய வில்லுக்கும் நீ அம்பாவாய். அகிலமால இப்படித்தான் உன்னை வளர்த்தேன், அதில் நான் வளர்ந்தேன். என் தமிழ்மொழி தாயே, உனக்கு வணக்கம். நன்றி. சிறப்பு. பாரதியை பற்றி அப்படியே பாரதி விடுதலை போராட்டத்தில் என்ன பண்ணினார், அதற்கு பிற்பாடு பெண் விடுதலை, பெண்ணை பற்றி அவரே ஒரு விடுதலை போராட்டத்தில் பாரதி போன்று இங்கே தான் விடுதலையில் இந்த காலகட்டத்துல, இந்த நவீன காலகட்டத்துல போராடி கொண்டு இருக்கின்ற சூழல்ல ஒரு பெண் எப்படி பாரதியாக நின்று கவிதையை மிக சிறப்பாக ஒரு ஆங்கில பள்ளியில் படித்த ஒரு ஆசிரியை, தமிழில் தெரியாத ஒரு ஆசிரியை ஆங்கிலத்தில் வாசிக்க, இன்றைக்கு நிறைய பேருக்கு வாசிப்பு என்பதே மிக குறைந்து விட்டது. ஆனால் அவர் ஆங்கிலத்தில் படித்திருந்தாலும், ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டே இருந்தாலும், ஆங்கிலத்தில் எழுதி கொண்டே இருந்தாலும் ஒரு கவிதையை எழுதும் அளவுக்கு மிக சிறப்பாக இங்கே அவர் கவிதையை வாசித்திருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், சத்யா அவர்களுக்கு. மேலும் அவர் வளர வேண்டும் என்று தமிழன்னையின் அருளால் பூரண அருள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற இந்த தருணத்தில் நம்ம தெரிவித்துக் கொண்டு வாழ்த்திக் கொண்டு நேரத்தின் அருமை கிடைத்து அடுத்தபடியாக கவி தொடுக்க வருகிறார் ஸ்னேகா அவர்கள். அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பாரதி வளர்த்த பைந்தமிழ். பாரில் பல மொழி பார்த்த பாரதி இசைத்த மொழி தமிழ். பாரில் பல மொழி பார்த்த பாரதி இசைத்த மொழி தமிழ். பாருக்குள்ளே பாரதத்தை புகட்டி தலைக்கு மேலே தமிழை உயர்த்தி வான் தமிழ் சொல்லெடுத்து தமிழ் வளர்த்த தமிழ் தாரகன் பாரதி. தமிழ் வளர்த்த தமிழ் தாரகன் பாரதி. கண்ணல் தெரிக்கும் கவிதைகளால் மூட நம்பிக்கை என்னும் மடமையை தீயிட்டு கொளுத்திய தமிழ் மகன் பாரதி. கனல் தெரிக்கும் கவிதைகளால் மூட நம்பிக்கை என்னும் மடமைகளை தீயிட்டு கொளுத்திய தமிழ் மகன் பாரதி. கண்ணன் பாட்டில் கடவுளுக்கே ஞானப்பாடல் ஊற்றிய ஞானச்சுடர் பாரதி. கண்ணன் பாட்டில் கடவுளுக்கே ஞானப்பாடல் ஊற்றிய ஞானச்சுடர் பாரதி. ஆத்திச்சூடியால் பெயர் பெற்றார் அவ்வை. தனது புதிய ஆத்திச்சூடியில் சரித்திர தேர்ச்சிக்கொள் சூரரை போற்று செய்வது துணிந்து செய்
சாவதற்கும் அஞ்சேல் அச்சம் தவிரென ஆளுமை உணர்வை ஊட்டி அச்சம் தவிர்த்த அதிசய புலவர் பாரதி. பாப்பாக்களுக்கே பாரில் ஜாதிகள் இல்லை என பறைசாற்றிய மேதினில் கவிஞன் பாரதி. பாப்பாக்களுக்கே பாரில் ஜாதிகள் இல்லை என பறைசாற்றிய மேதினில் கவிஞன் பாரதி. பெண்ணுக்குள் இருக்கும் ஞாலத்தை மறைத்த மடைமைகளை வேறறுத்த விடுதலை கொடுத்த விடுதலை கவி பாரதி. பெண்ணுக்குள் இருக்கும் ஞாலத்தை மறைத்த மடைமைகளை வேறறுத்து விடுதலை கொடுத்த விடுதலை கவி பாரதி. புதிய ஆத்திச்சூடி மட்டுமல்ல புது கவிதையே புவிக்கு புகட்டிய புதுமை கவி பாரதி. புதுமை கவிதையே புவிக்கு புகட்டிய புதுமை கவி பாரதி. இன்றைய கவிஞர்களின் கவிஞனாக தமிழ் காதலனாக காலம் கடந்தும் பேசுகிறது பாரதியின் தமிழ் காதலை. இன்றைய கவிஞர்களின் கவிஞனாக தமிழ் காதலனாக காலம் கடந்தும் பேசுகிறது பாரதியின் தமிழ் காதலை. பறவைக்கும் பசி போக்கி கடலுக்கும் கவி கொடுத்து கண்ணம்மாவை வீணையாக்கி கண்ணனை காதலனாக்கி பாஞ்சாலி சபதத்தை சரித்திர கவிதையாக்கி பாண்டவர்களின் பலத்தை பன்மையாக்கி தமிழ் வள்ளுவனை வான்புகழ் தமிழாட்டாக்கி இறைவாழ்த்தை தாண்டி தமிழ் வாழ்த்தை தவளவிட்ட தலைமகன் பாரதி. இறைவாழ்த்தை தாண்டி தமிழ் வாழ்த்தை தவளவிட்ட தலைமகன் பாரதி. காலம் கடந்தும் கரையில் வேரூன்றி நிற்கிறது தமிழ். காலம் கடந்தும் கரையில் வேரூன்றி நிற்கிறது தமிழ். வளர்த்தெடுத்தவன் பாரதி என்னும் தீ என்பதால் 12 வயதில் கவிபாடி காலம் கரையும் வரை தன்னை வளர்த்த தமிழ் மொழியை தன் எழுத்துக்களால் வளர்த்தெடுத்த தமிழின் தலைமகன் பாரதி. வயதில் கவிபாடி காலம் கரையும் வரை தன்னை வளர்த்த தமிழ் மொழியை தன் எழுத்துக்களால் வளர்த்தெடுத்த தமிழின் தலைமகன் பாரதி. வாழ்க தமிழ், வளர்க நற்றமிழர். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, அன்பு, வணக்கம். மிக சிறப்பாக. அதாவது பாரதி என்ன சொன்னார்? மூட நம்பிக்கையை மடமைகளை தீயிட்டு கொளுத்தியதால் அவர் பாரதி என்ற ஒரு புதுமையை இங்கே கொடுத்திருக்கிறார். சினேகா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் தற்பொழுது நிறைய பேச்சாளராக நமக்கு இந்த தமிழ் கூட நிகழ்வில் முன்னிலை வகுத்து உரையாற்றிய அன்பு சகோதரர் கவிஞர் சம்பத்குமார் அவர்களை அழைக்கிறேன். பாரதியை பற்றி ஒரு சில உரைகள் ஆற்றுவார். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். பாரதியின் தேமதுரை தமிழ் பற்றியும் ஆசிரியர் பற்றி உரையாற்றிய ஆசிரியர் ராஜி அவர்கள் சிறப்பாக தமிழ் பற்றி உரையாற்றினார். பாரதியின் கனவுகளை உரைத்த செல்வி சரண்யா அவர்களுக்கும் தமிழ் வாழ்க்கை பற்றி வளமறிந்த தமிழ் மொழியை பற்றியும் பராசக்தி பாரதி பற்றியும் பறைசாற்றிய ஆசிரியர் அவர்களுக்கும் திருமதி லட்சுமி குமரேசன் அவர்களுக்கும் இருந்தமிழை விருந்தாக்கிய திருமதி லட்சுமி குமரேசன் அவர்களுக்கும் பாடலில் பாரதியை பற்றியும் பாடலால் பாராட்டு பாடிய சக்தீஸ்வரி சுரேஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. காணி நிலம் வேண்டிய பாரதியை, நல்லதோர் வீணை செய்த பாரதியை, சுட்டும் விழி சுடர்தானியனை நம்மை சுட்டி காட்டிய பாரதிக்கும், காக்கை சிறனின் அழகை கண்ட பாரதிக்கும், சின்னஞ்சிறு கிளியே என கொஞ்சிய பாரதிக்கும், நின்னே ரதி என்று பாராட்டிய பாரதிக்கும் வாழ்த்து தெரிவிக்க ஒரு இணையதளத்தின் வாயிலாக இந்த சிறப்பான ஏற்பாட்டினை செய்த அன்பு சகோதரி புனிதா பாண்டியராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றியையும் அனைவரையும் இணைத்து புதியதோர் முயற்சி செய்த உங்களுக்கு வாழ்த்தையும் அவையோர் அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக அந்த நிறைவு பேச்சாளராக அனைத்து பேச்சாளர் என்ன சொன்னார் என்பதை இங்கே கூறியிருக்கிறார். அவருக்கு நன்றி. மேலும் இந்த முத்தமிழ் மாமன்றம் முதல் முறையாக முத்தமிழ் கூடல் நிகழ்வு நடத்தி இருக்கிறது. இது ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக பேச்சாளர்களை விட
பார்வையாளர்களை விட, அதாவது பார்வையாளர்களாகிய தமிழ் சுவைஞர் பெருமக்களால் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெற்றி அடைகிறது என்பதை நான் ஒவ்வொரு மேடைகளிலும் சொல்லி இருக்கிறேன். அதே போல்தான் இங்கே இளையம் வாயிலாக இணைந்திருக்கின்ற அத்தனை தமிழ் சான்றோர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், நண்பர்கள், மாணவ செல்வங்கள், அனைத்து பேச்சாளர், கருத்தாளர்கள், கவிஞர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த தமிழ் கூடல் நிகழ்வு 2 உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அன்போடு காத்திருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். தற்பொழுது நேரத்தின் அருமை கருதி இந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் தமிழால் இணைந்த கூட்டம், தானாக சேர்ந்த கூட்டம் என்று அனைவருக்கும், தமிழால் இணைந்திருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் முத்தமிழ் மாமன்றத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு. நன்றி, வணக்கம்.